ஹலோ கைஸ், குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சுட்டு குரூப் 4க்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரும் நம்ம கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நல்லா டிஃபிகல்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஏரியா ஈஸி, எந்தெந்த ஏரியா டிஃபிகல்ட், எங்கே ப்ராப்ளம் இருக்குது, எதை படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும், ஸ்கிப்பெல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளில் தான் நம்ம இருக்கோம் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ 80 to 85 தான் இனிமேல் 90 95ங்கிறது எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கிடைக்க போகுது. வழக்கமாக 90 95 நிறைய பேர் போடுவாங்க. இனிமேல் அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணணும், எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதை முதல்ல படிக்கணும், எதை பின்னாடி படிக்கணும், எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், எதுக்கு எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் நாளைக்கு 7 to 10 நம்ம குரூப் 4க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை அனலைஸ் பண்ணி போட போகிறோம். 7-8 இயர்ஸாக நான் இந்த டிஎன்பிசி கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த 7-8 இயர்ஸில் பார்த்ததுலே அட்வான்ஸ்டு கொஸ்டின் பேப்பர்னால் அந்த குரூப் 4க்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்ல போகிறேன். பேங்கிங் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் பண்ணி கேட்டிருக்காங்க, பேங்கிங் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குது, எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கான சோர்ஸ் என்னது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனாலிசிஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸ் போட போகிறோம். 14th ஜூலை 7 PM நம்ம சேனலுக்கு வந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பெய்டு கோர்சஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க் இருக்கும், நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் விசிட் பண்ணி வேணும்னா பை பண்ணிக்கலாம். சரிங்களாங்க? நாங்கள் நிறைய சிலபஸ் முடிச்சிட்டோங்க. நாங்கள் பெய்டு பேட்ச்னா ஏப்ரல்லேருந்து போட்டுட்ருக்கேன். ஏப்ரல்லேருந்து இந்த குரூப் 2 ஸ்பெசிஃபிக்காக பெய்டு பேட்ச் போயிட்டுருக்குது. ஸோ நாங்கள் முடித்தது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% 75% முடிச்சிட்டோம். இனிமேல் நாங்கள் படிக்க வேண்டிய சில டாபிக்ஸை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச்சு சேர்த்து இன்வால்வ் பண்ணி கொண்டு போக போகிறோம். டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் கிளாஸ் பேட்ச்னா 1999, வெறும் டெஸ்ட் பேட்ச்னா 1199 இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இதில் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, குவான்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம், ஜிஎஸும் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச்சில் ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ வேணும் வாங்கிக்கோங்க. நாளைக்கு மறக்காமல் கிளாஸுக்கு வந்துருங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.